ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகவ் சேனல். இன்றைக்கி இந்த சிவன்கண் கூட எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். அடிபாகம் நான் நார்மல் முடிச்சில் தான் போட்டிருக்கேன். வாங்க இந்த கூட எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். மொத்தம் பிங்க் கலர் ஒயரில் 16 ஒயர் கட் பண்ணணும். கண்ணாடி ஸ்கேலு இல்லைன்னா மர ஸ்கேல் ஏதாவது ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு நான் அளந்துக்கிற மாதிரி அளந்துக்கிறேங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. நான் மொத்தம் 16 ஒயரு 11 அடியில் எடுத்துக்கிறேன். பிங்க் கலர் ஒயர் ஆல்ரெடி நம்ம அளந்து வச்சுருப்போம். அந்த அளவு வச்சே 11 அடியில் சாண்டலில் 12 ஒயர் கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் சாண்டலில் 12 ஒயரும் பிங்க்கில் 16 ஒயரும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் இப்போ பிங்க்கில் 16 ஒயரும் சாண்டலில் 12 ஒயரும் கட் பண்ணிட்டேன். இப்போ அடி போடுறதுக்கு நான் பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் கட்டோட ஜாயிண்டாக இருக்க அந்த ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு பிங்க் கலர் ஒயர் எடுத்துக்கணும். நீங்கள் எந்த கலர் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர் ஒயரு எடுத்துக்கோங்க. சரிசமமாக மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர், இது ரன்னிங் ஒயர், லெஃப்ட் சைடு கட் பண்ண ஒயரு. இந்த ஒயரை அப்படி சரிசமமாக வச்சு அளந்து அரை அடிக்கு கம்மியாக மடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா சைடு ஒயர் நம்ம அளந்து கம்மியாக தான் விடணும். ஏன்னா சைடு ஒயர் அதிகமாக விட்டோம் அப்படின்னா ஒயர் வேஸ்ட் ஆகிடும். அதனால் அடி பேஸ் ஃபுல்லாகவுமே நம்ம நார்மல் பேஸ் நாட்டம் போட போகிறோம். என்னோடய ரைட் ஹேண்டில் இருக்கிறது ரன்னிங் ஒயரு, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது நம்ம கட் பண்ண ஒயரு. இந்த ஒயரில் ரன்னிங் ஒயரை இந்த லூப்புக்குள்ளே மாட்டிட்டு கீ ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த ஹோல்குள்ளே போட்டுறணும். போட்டுட்டு இந்த ஒயரை இப்போ ரெண்டையும் சேர்த்து இப்படியே பிடிச்சி இழுத்துட்டு மேலே இழுத்துக்கிறேங்க. இழுத்துட்டு இப்போ இது நம்ம ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ண ஒயரு லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த சைடு உள்ளது நம்ம கட்டோட ஜாயிண்டாக இருக்க ரன்னிங் ஒயரு. இப்போ அப்பர் டவுன் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறணும். முன்னும் பின்னுமாக இருந்துச்சுன்னா சரி சமமாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் ஒயர் எடுத்து சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்போ மேலேயும் கீழேயும் சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க. இப்போ பிங்க்கில் 4 ஒயர் ஜாயின் பண்ணிக்கிறணும். இப்போ நான் பிங்க்கில் 4 ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து
சாண்டிலில் 4 ஒயர் ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் சாண்டில் 4 ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பிங்க்கில் ஜாயின் பண்ணணும். அப்புறம் சாண்டிலு, அப்புறம் பிங்க்கு. நான் இப்போ உங்களுக்கு பிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் பிங்க் கலரு 4 ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பிங்க்கில் 4, சாண்டிலில் 4, அப்புறம் 2வது தடவையாக பிங்க்கில் 4, அப்புறம் சாண்டிலு, பிங்க்கு, சாண்டிலு, இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறோம். நான் இப்போ எல்லா ஒயரையும் ரன்னிங் ஒயர்லேயே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையுமே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடில் ரன்னிங் ஒயரு இருக்குது. இந்த ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அளந்து கட் பண்ணோம். அந்த ஒயரை சரி சமமாக வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சைடும் சேமான அளவில் இருக்கணும். அதனால் இப்போது பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஸ்டார்டிங்கில் அளந்து விட்ட அந்த ரன்னிங் ஒயரை அதே சேமில் வச்சு இந்த நாட்டுக்கு மேலே ஒரு நார்மல் பேஸ் நாட் போட்டுக்கிறங்க. உங்களுக்கு பேஸ் ஃபுல்லாகவுமே நார்மல் நாட் தான் வரும். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட இந்த முடிச்சு ஒயரை இப்படி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. சென்டர் ஒயர் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. மொத்தம் பேஸ் 12 லைன் போடணும். இப்போ நான் பிங்க்கில் 3 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2வது லைன் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு லைன் மேலே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 3 லைன் போட்டுட்டேன். அதாவது சென்டர் லைனை விட்டுருங்க. சென்டர் லைனை விட்டுட்டு இப்போ பேஸ் வந்து 12 லைனு. ஸோ அதனால் பிங்க்கில் 3 லைன் நான் போட்டிருக்கேன் சென்டர் லைனோட சேர்த்து. பிங்க்கில் இப்போ கீழே பின்னும்போது ஒரு லைன் நான் போடுவேன். இப்போ சாண்டில் ரன்னிங் ஒயர் கொடுத்து 4 லைனை போட்டுக்கிறோம் மேலே. பாருங்கள், இப்போ சைடு ஒயரை அளந்து விட்டுட்டு இப்போ சாண்டலில் இப்போ 4 லைன் நான் போட்டுட்டு கீழே பிங்க்கில் ஒரு லைனை இந்த பக்கமாக திருப்பி பிங்க்கில் ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் சாண்டலில் 4 லைன் போடணும். உங்களுக்கு நான் பேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சென்டர் முடிச்சு அவுக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இருந்தால் தான் நமக்கு சென்டர் லைன் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு பேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் பேஸ் ஃபுல்லாகவுமே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரெட்
ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன்னா உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஒயர் எடுத்துக்கிறேங்க. மேலே இந்த கார்னரில் மேலே என்ன ஒயர் கொடுத்துருக்கோமோ அந்த ஒயர் எடுத்துக்கிட்டு ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு சேம் அளந்து இங்கே ஒரு நார்மல் முடிச்சு போட்டுக்கிறேன். இந்த பிங்க் கலர் 4 ஒயர்லையுமே நம்ம நார்மல் முடிச்சு போட்டுக்கிறணும். இப்போ மேலே அந்த பின் அந்த ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது அதுக்கு பக்கத்துலேயே சாண்டலில் 4 முடிச்சு போட்டு வச்சுருப்போம். அந்த 4 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி நம்ம அளந்து 4 முடிச்சு போட்டோமோ அதே மாதிரி 4 ஒயர்லையும் முடிச்சு போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு மேலே போகிற ஒயரை அளந்து கட் பண்ணிடுங்க. இப்போ அதே மாதிரி பிங்க்கில் 4 ஒயர்லேயும் போடணும். அடுத்து சாண்டல் 4 ஒயரு, இந்த மாதிரி 4 ஒயராக சுற்றி லைனாக பின்னி வந்துடுங்க. இந்த சைட்லேயும் அதே மாதிரி சாண்டலில் 4 கலரு, சாண்டலில் 4 ஒயரு, பிங்க்கில் 4 ஒயரு, இந்த பக்கம் சாண்டல் 4 ஒயரு, இப்படி அளந்து 4 முடிச்சு போட்டு அளந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் எல்லா சைடுமே ஒயர் ரெட் கலர் ஒயரு சுற்றி 4 ஒயராக அளந்து பின்னி கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சுற்றி அதே மாதிரி சைட்லலாம் பாருங்கள், அதே மாதிரி அளந்து பின்னி அளந்து கட் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த 2 கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரு சைடில் நம்ம ஜாயின் பண்ண ஒயரு இந்த சைடும் இந்த சைடு இருக்கும். அந்த 2 ஒயருமே இப்போது ஒரு நார்மல் முடிச்சு போட்டுக்கிடுவோம். இந்த ரெண்டு ஒயரையுமே ஒரு நார்மல் முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஃபஸ்ட்டு சுற்றிலும் பின்னிருங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். பாருங்கள், நான் 2 ஒயராக பிடிச்சி நார்மல் முடிச்சு ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டேன். நீங்களும் அதே மாதிரி சைடு ஃபுல்லாக சுற்றிலும் பின்னிருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் பாருங்கள், இந்த பிங்க் கலரில் 4 ஒயர் இருக்கா, இந்த சென்டரில் 2 ஒயரை எடுத்து ஒரு நார்மல் முடிச்சு போட்டுக்கிறங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறோன்னு புரியும். இந்த நார்மல் பேஸ் நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஒயருக்கும் இந்த இங்கே கிராஸ் ஆகுது பாருங்கள்,
இந்த பிங்க் கலர் 2 ஒயரும் இந்த பிங்க் கலர் 2 ஒயரும் கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல ரெண்டு சைடுமே ஒரு சிவன்கண் முடிச்சு போட்டுக்கங்க. சிவன்கண் முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது பின்புறம். இந்த ஒயரை இந்த மாதிரி விரலை எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கிறங்க. இந்த பக்கமாக எடுத்துக்கிறணும். மேடு பகுதி இந்த பக்கமாகவும் லெஃப்ட் ஹேண்டில் பள்ளமாக இருக்கிற சைடும் எடுத்துக்கிறங்க. அப்புறம் இந்த ஒயரை இப்படி மேலே வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த இருக்குல்ல பள்ளமான ஒயரு, இதை இப்படி எடுத்துக்கிறங்க. ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கிட்டு அப்புறம் என்னோடய விரலை பாருங்கள், ஆள்காட்டி விரலை எப்படி வச்சுருக்கேன்னு. இந்த இடத்துல பின்புறமாக பெரட்டிட்டு இந்த இடத்துல ஆள்காட்டி விரலை வச்சு இங்கே மேலே வந்து மேடான பகுதி வந்துடணும். வந்ததுக்கப்புறம் இதை கட்டை விரலை வச்சு இப்படி அழுத்தி 2 பகுதியாக மடித்து உள்ளே இப்படி வச்சிடணும். பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன் எப்படின்னு. இந்த ஒயரை இப்படி திருப்பிடணும். இப்படி திருப்பிடுங்க. பள்ளமான ஒரு சைடு திருப்பிட்டு இந்த ஆள்காட்டி விரலை இப்படி மேலே எடுத்து வச்சுக்கிட்டு மேடான பகுதியை இப்படி மடித்து உள்ளே இப்படி வச்சுருங்க. அப்புறம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். அப்புறம் இந்த ஒயரை கீழ் பக்கமாக இழுத்துட்டு இந்த மேடான பகுதி இந்த பக்கம் வச்சிடணும். இந்த ஹோல் வந்து இந்த சைடு இருக்கணும். கீழ் பக்கமாக இழுத்து இந்த ஒயரை இந்த ஹோலுக்குள்ளே விடணும். இப்போ இந்த பக்கமாக லெஃப்ட் சைட் பக்கமாக இழுத்துட்டு ரைட் சைட் பக்கமாக அந்த பக்கமும் இழுத்து விட்டுருங்க. இப்போ அதே மாதிரி இந்த சைடில் இந்த பிங்க் கலர் 2 ஒயரையும் அதே மாதிரி சிவன்கண் முடிச்சு போடுறோம். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. இந்த ஒயரை லெஃப்ட் சைட் பக்கமாக கொண்டு வந்து இந்த ஒயரை மேலே எடுத்துட்டு பின்பக்கமாக பரட்டிட்டு 2 பகுதியாக மடித்து உள்ளே வச்சிடணும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வராது. ஸோ 2-3 முடிச்சு போட்டுட்டு வந்தால் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்புறம் ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பக்கமும் சிவன்கண் முடிச்சு நம்ம போட்டுக்கிறோம். சென்டரில் நார்மல் பேஸ் நாட் போடணும், நார்மல் முடிச்சு போடணும். இப்போ இந்த ஒயரை ஹோல்ட் பண்ணி ஒரு நார்மல் முடிச்சு போட்டுக்கிறோங்க. அப்புறம் இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், 2 கலரில் ஒரு நார்மல் முடிச்சு போட்டிருப்போம். இந்த ரெட் கலர் சேமாக இருக்கிற இடத்துல ஒரு நார்மல் முடிச்சு போடணும். இப்போ அதே மாதிரி இந்த சைடில் இந்த சேமாக ரெட் கலர் முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். ரெட் கலர் ஒயரில் இந்த இடத்துல இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நார்மல் முடிச்சு போடணும். இங்கே மட்டும்தான் 2 நார்மல் முடிச்சு வரும், மற்றபடி 1 மாற்றி 1 தான் வரும். நார்மல் முடிச்சு சிவன்கண் முடிச்சு நார்மல் முடிச்சு அப்படி தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த 2 இடத்துல மட்டும்தான் நமக்கு நார்மல் முடிச்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம மாற்றி மாற்றி தான் போடுவோம். இப்போ இந்த இடத்துல இங்கே நார்மல் முடிச்சு, இதுவுமே நார்மல் முடிச்சு தான். இப்போ இந்த 2 ஒயரையும் எடுத்து சிவன்கண் முடிச்சு போட்டுக்கலாம். நான் எப்படி போகிறேன்னு பார்த்துக்கிறேங்க, ஸ்லோவாக போடுறேன். இப்போ இந்த இடத்துல இது நார்மல் முடிச்சு, இதுவுமே நார்மல் முடிச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு சிவன்கண் முடிச்சு போட்டுக்குருவோம். ஒருவேளை நீங்கள் ராங்காக போட்டிங்கன்னா அந்த ஹோல் வந்து உங்களுக்கு சிவன்கண் மாதிரி இருக்காது. அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ராங்காக போட்டிருக்கோம் அப்படின்னு. இப்போ இந்த சேண்டல் 4 ஒயரில் இந்த சென்டர் 2 ஒயரை எடுத்து ஒரு நார்மல் முடிச்சு போட்டுக்கிடுவோம்.
இல்லைனா சுற்றிலும் நீங்கள் ஒரு நார்மல் முடிச்சு இந்த சென்டர் 2 ஒயரை எடுத்து எல்லா முடிச்சுலையுமே இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த பக்கத்தில் பாருங்கள், எப்போதுமே இங்கே நார்மல் முடிச்சு போட்டிருந்தோம் சென்டரில், இங்கே சிவன் கண் முடிச்சு போடணும். இப்போ அதே மாதிரி இந்த சைடு ஒரு சிவன் கண் முடிச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த 2 ஒயருமே பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம இங்கனக்குள்ளே ஒரு நார்மல் முடிச்சு போட்டுக்கிடுவோம். ஏன்னா இந்த ஒயரில் பாருங்கள் சிவன் கண் முடிச்சு போட்டிருக்கோம். ஸோ மேலே நார்மல் முடிச்சு தான் வரும். இந்த சைட்லையுமே சிவன் கண் முடிச்சு போட்டிருக்கோம். இந்த சைடு நார்மல் முடிச்சு தான் வரும். சரி, அப்பப்போ சரி பார்த்துக்கிறங்க. இப்போ இந்த ரெட் கலர் பக்கத்தில் எப்போதுமே ஒரு நார்மல் முடிச்சு போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த ரெட் கலர் முடிச்சு போட்டிருக்கோம் பார்த்துங்க. இதுக்கு பக்கத்தில் இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம நார்மல் முடிச்சு போட்டுக்கிறணும். மோஸ்ட்லி இந்த ரெட் கலர் பக்கத்தில் நீங்கள் என்ன கலர் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ சேமாக அந்த கலருக்கு பக்கத்தில் நார்மல் முடிச்சு போட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல நார்மல் முடிச்சு போட்டிருக்கோம். ஸோ இங்கனுக்குள்ளே சிவன் கண் முடிச்சு போட்டுக்கிறங்க. இடத்துல பாருங்கள் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல சிவன் கண் முடிச்சு போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த சைடில் இந்த எல்லா ஒயரையுமே ஜாயின் பண்ணி வரிசையாக கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் பாக்ஸ் நாட்டு, இதுவும் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நார்மல் முடிச்சு போட்டிருக்கோம். இந்த இடத்துல சிவன் கண் முடிச்சு போட்டுக்கிறோம். இப்போ இங்கனக்குள்ளே சிவன் கண் முடிச்சு போட்டுக்கனால இதுவுமே சிவன் கண் முடிச்சு தான். ஸோ இந்த இடத்துல நார்மல் முடிச்சு போட்டுக்கிறோம். பாருங்கள், இப்போ வரிசையாக பின்னியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டு அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுவும் சிவன் கண் முடிச்சு, இதுவும் சிவன் கண் முடிச்சு. ஸோ இந்த இடத்துல நார்மல் முடிச்சு போட்டுக்கலாம். இந்த இடத்துல இந்த லைன் ஃபுல்லாக நார்மல் முடிச்சு வந்தால் நார்மல் முடிச்சாவே தான் வரும். அதுக்கப்புறம் சிவன் கண் முடிச்சு போட்டிங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாகவே சிவன் கண் முடிச்சு தான் வரும். லைனாக பின்னினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பின்னுறதுக்கு. பாருங்கள், இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில் 2 ஒயரை எடுத்து நார்மல் முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் சிவன் கண் முடிச்சு போட்டுட்டு இந்த ரெட் கலர் ஒயருக்கு பக்கத்தில் எப்போதுமே ஒரு ரெண்டு நார்மல் முடிச்சு வர மாதிரி இருக்கும். அதை மட்டும் சரியாக பார்த்துக்கிறங்க. மற்றபடி எதுவுமே இல்லை. அப்புறம் மாறி தான் வரும்.
இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு பின்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் அந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சிவன் கண் முடிச்சோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக சிவன் கண் முடிச்சு போட்டிங்கன்னா அதே மாதிரி சுற்றி பின்னிருங்க. பாக்ஸ் நாட் போட்டிங்கன்னா பாக்ஸ் நாட்டாக போட்டு லைனாக வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக போடுவீங்க. கிராஸாக பின்னும்போது மாற்றி மாற்றி ஒரு சில நேரம் போட்டு விட்ருவீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு ஒயர் சொருகையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கூட போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு இப்போ சொருகிற அளவுக்கு தான் ஒயர் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் கூடையை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ சிம்பிளாக கார்னரை கவுண்டிங் பண்ணிக்கிடுவோம். இந்த சேம் கலரில் ஒயிட் கலரில் முடிச்சு போட்டு வச்சுருப்பாருங்க. இதை வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். 1 2 3 4 4 சேம் கலர் வரைக்கும் நான் பின்னியிருக்கேன். உங்களுக்கு ஒயர் எவ்வளோ பார்த்ததோ அந்தளவுக்கு பின்னிக்கிறேங்க. முடிக்கும்போது நார்மல் பாக்ஸ் நாட்டில் வர்ற மாதிரி முடிச்சிருங்க. இப்போ நான் கூடையை எப்படி சொருகுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த முடிச்சை வந்து ஒரு முடிச்சை மடிச்சுட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ரோவை மடிச்சுட்டு செகண்ட் ரோ விட்டுட்டு தேர்ட் ரோவில் வந்து சொருகணும். சிவன்கண் கூட சொருக ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்து சொருகணும். இப்போ இது செகண்ட் ரோ விட்டுட்டு இந்த தேர்ட் ரோவில் நான் சொருகிறேன். ஒரு ஒயர் சொருகி காட்டுறேன். இது லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி தான் சொருக முடியும் கிராஸ்கட் கூடனால. இப்போ இந்த ஒயரை இந்த 3வது ரோவில் சொருகிக்கலாம். இப்படியே நேராக சொருகி விட்டுருங்க. அதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி விட்டுருங்க. நான் உங்களுக்கு எல்லா ஒயரையும் சொருகிட்டு காட்டுறேன். இப்போ நான் எல்லா ஒயரையுமே சொருகிட்டேன். பாருங்கள், லெஃப்ட்டு போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட் போகிற ஒயர் ரைட்டு, எல்லா ஒயரையும் சொருகி கூடையை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீ ஹேண்டில் மட்டும்தான் போடணும். கைப்பிடி எப்படி போடுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.